ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் டு குக்கி ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருக்குன்னா ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா ஆக்சிடென்டலி ஃபால் இன் லவ் வித் மை ப்ரொஃபஸர். ஸோ இதான் டைட்டில். இன்ட்ரோ இது வேணால் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் அம்மா லேட் ஆகிடுச்சும்மா, என்னம்மா இவ்வளோ நேரமாக குக் பண்ணுவேன், ஒயன் நீ லேட்டாக வந்துச்சு போட்டுட்டு என்ன உசுரை வாங்காதில்ல ஒயன், அம்மா சாரிம்மா சரி கொஞ்சம் சீக்கிரம் கோவம் மட்டும் படாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க மாட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ வெளியே உங்கள் ஃப்ரெண்டு தான் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு, ஒயன் கொஞ்சம் சீக்கிரம் தான் வாயண்டி, நல்லா நைட் லேட்டாக தூங்கி விட்டுட்டு காலையில் இம்பிட்டு லேட்டாக எழுந்திரிச்சிக்கிட்டு, காலைல காலேஜுக்கு வேறு டைம் ஆச்சு, நானும் போய் வெளியே நிற்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கத்திகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் பொருடி சொன்னான்னு சொல்லிட்டு குடுன்னு வெளியே ஓடி வந்துட்டு சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் அம்மா இந்தா புடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பை ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டு சனா தான் உங்கள் ஃப்ரெண்டு, சனாவோட ஸ்கூட்டியில் ஏறி உட்காந்துட்டு நீங்கள் எல்லாம் காலேஜ் போயிட்டு கிளாஸ்க்கு போகிறீங்க. கிளாஸ்க்கு போயிட்டு ஸோ நீங்கள்லாம் அப்படியே மார்னிங்கில் கிளாஸில் பேசுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் கிளாஸில் ஒரு சார் மாஸாக என்ட்ரி தராரு. ஒரு நேவி ப்ளூ கலர் ஷர்ட்டும் இங்க் ப்ளூ கலர் பேண்ட்டும் போட்டுட்டு அவர் கையில் நல்லா புக்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து டக்குன்னு டேபிளில் புக்கை வச்சுட்டு அவங்க எல்லோரையும் பார்க்குறாரு. நீங்கள் எல்லோரும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு யாரா அதுன்ற மாதிரி பார்க்குறாங்க பசங்கள்லாம். கேர்ள்ஸ் எல்லாம் வாயை பொலாத்துட்டு பார்க்குற அளவுக்கு இருக்கார். எஸ், அது நம்ம ஜங்குக் தான். ஸோ இப்போ அவர் நான் தான் இனிமேல் உங்களுக்கு மேக்ஸ் ப்ரொஃபஸர், உங்கள் பழைய மேக்ஸ் ப்ரொஃபஸர் வந்து ரிசைன் ஆகிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் தான் இனிமேல் உங்களுக்கு மேக்ஸ் ப்ரொஃபஸர், அப்புறம் உங்களோட கிளாஸ் டீச்சர். என் பேர் ஜான் ஜங்குக். அப்புறம் எனக்கு 2 years ஆஃப் ப்ரொஃபஸர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஏன்கிட்ட நீங்கள் வாலாட்டன்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது. ஓகே, நீங்கள் இப்போ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா கேர்ள்ஸும் ஆன்னு பார்க்குறாங்க. நீங்களாம் சொல்லவே வேணாம், உள்ளே போய் வீடு கட்டிகிட்டே வந்துருச்சு. பார்த்தா அவர் நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, ஐயோ இவர் என்ன இப்படி இருக்காரு, சட்டை மேலே வேற 2 பட்டனை வேற போடாமல் வந்திருக்காரு. எல்லா கேர்ள்ஸும் அதவே யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்படியே எல்லோரும் சிட்டவுன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எல்லோரும் உட்காந்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பசங்களாக எழுந்திரிச்சு இன்ட்ரடியூஸ், நான் வந்து ரவி, நான் வந்து அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. கேர்ள்ஸுமே இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இது உங்களோட டேர்ன். நீங்கள் நல்லா அனுப்பலாந்து ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. அவர் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றாரு. அது வந்து சார் ஐம் லீவ் ஆயன் அப்படின்னு சொல்கிறீங்க. சார் வந்த நாளைக்கு கனவு காணாதீங்க, சரியா? ஒழுங்காக கிளாஸை கவனிங்க. ஒரு இன்ட்ரடக்ஷன் கூட உங்களால் ஒழுங்காக கொடுக்க முடியல, நீங்கள்லாம் எங்கேருந்து படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டுறாங்க. சாரி என்னமோ ஒன்று, சிட் டவுன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்ட்ரடக்ஷன்லாம் முடிஞ்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரிக்னாமெட்ரி தான். ஃபஸ்ட்டு 2 chapters அந்த சார் நடத்திட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ 3rd நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் டவுட் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரிக்னாமெட்ரி நடத்துகிறாரு. உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி சுத்தமாக புரியாது, ஆனால் நம்ம ஜேகேவில் நடத்துகிறாரு. ஸோ நல்லா கவனிச்சிட்ருக்கீங்க. கிளாஸை மட்டுமா ஜேகேவையும் சேர்த்து தான் கவனிக்கிறீங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் தான் சனா உட்காந்துருப்பாங்க. சனா, அயன் என்னடி இப்படி பார்க்குற அவரை? ஆமாடி, அவர் என்ன அழகாக இருக்காரு, ஐயோ அந்த கையை பாரு டாட்டூ, ஐயோ இவர் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே, அங்கே என்ன சத்தம் அப்படின்னு நீங்கள் அமைதி ஆகிட்டீங்க. அப்போது லீவ் அயன், கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்ட்டாரு. உங்களுக்கு மனசே வறுத்து போச்சு. ஐயோ பேசாமே இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்றாரு.
ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் எந்திக்கிறீங்க. நோ நோ, டேக் யூ பேக் அண்ட் கோ அவுட் சைட் அப்படின்ட்டாரு. ஐயோ சரி சொல்லிட்டு நீங்கள் பேக்கை தூக்கிட்டு வெளியே போகிறீங்க. நீங்கள் நிற்க வைக்கிறாருன்னு பார்த்தா பேக்கை தூக்கி தலையில் பிடிக்க வச்சு நிற்க வச்சிட்டாரு. ஐயோ இவர் என்ன இப்படி நிற்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. until I finish my class you have to stand like this அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். உள்ளே போயிட்டார் கிளாஸ் நடத்த. நீங்கள் வெளியே நின்று அவர் நல்லா வஞ்சிட்டு இருக்கீங்க. கிறுக்கு பையன் வந்து என்னை பேக்கை தூக்க விட்டான் பாரு. ஆக்சுவலி அந்த பேக்கில் ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா சொல்கிறீங்க. ஸோ கிளாஸ் முடிஞ்சிட்டு அவர் போயல கம் டு மை கேபின் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் அதுக்கு ஐயோ கேபின் கூப்பிட்றாரு, என்னவா இருக்கும் ஏதா இருக்கும், ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துகிட்டே போகிறீங்க. போனால் அங்கே அவரோட டேபிள் பக்கத்தில் ஒரு கேர்ள் டீச்சர், விமன் டீச்சர் இருக்காங்க. அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே சார் நீங்கள் புதுசு தானே? ஓ நீங்கள் மேக்ஸா? நான் கூட பயாலஜியோன்னு நினச்சேன். அவருக்கு அது சுத்தமாக பிடிக்கல. எக்ஸ்கியூஸ் மீ மேம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வேலையை பார்க்கட்டுமா அப்படின்றாரு. அந்த மேமுக்கு பல்பாக போச்சு. நீங்களும் அதை பார்த்துட்டீங்க. அந்த மேம் உங்களை பார்த்து முறைச்சிட்டு ஓகே சார் ஐ வில் கோ யூ கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வரையிலே எப்படி வழியிறா பாரு. நான் ஒரு ஆள் நல்லா இருந்தால் போதுமே, எல்லோரும் வந்து வழிஞ்சிருவாளுங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே வயன் கமின் அப்படின்றாரு. நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறீங்க. அவர் கேட்குறாரு, ஃபர்ஸ்ட் டேவே இப்படி அட்டன்டிவே இல்லாமல் இருக்க, நீ எப்படி ஒழுங்காக படிக்க போகிற? உன் பழைய மார்க்கில் நல்லா தான் இருக்குது, அது இல்லைன்னு நான் சொல்லலை, பட் ஆனால் கிளாஸ் அட்டன்டிவாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் சாரி சார் ஐ வில் நாட் ரிப்பீட் திஸ் அகைன் அப்படின்றீங்க. ஓகே கோ டு யுவர் கிளாஸ் அப்படின்றாரு. நீங்களும் அப்படியே கிளாஸுக்கு போகிறீங்க. போனால் சனா என்னாச்சு, என்ன சொன்னார், ஏதாவது பண்ணிட்டாரா அப்படின்றா. கிழிச்சாரு, கூப்பிட்டு வச்சு திட்டி அனுப்பி வச்சுருக்காரு. திட்டாரா? சரி அப்படின்றா. என்னடி உனக்கு சந்தோஷம்? என் ஆள். என்னது உன் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சனாக்கு ஷாக்கு. ஆமாம் என் ஆள் தான் அப்படின்றீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நீங்கள் ஒரு நாள் அவர் டெஸ்ட் வைக்கிறாரு கிளாஸில். நீங்கள் அதில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஜேகே உங்களை கூப்பிட்டு வயன் கிளாஸில் தான் அட்டென்டிவாக இருக்க மாட்டேன்றான்னு ஒரு நாள் தான் சொன்னேன், பட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். கீப் இட் அப் வயன், இதே மாதிரி ஃபைனல் எக்ஸாம்ஸ்லேயும் நீ பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே கோ அப்படின்றா. நீங்கள் தேங்க்யூ சார். நீங்களும் அப்படியே போய் உங்கள் ப்ளேஸில் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வயன் படிக்கலன்னு சொல்லிட்டு நல்ல மார்க் எடுத்துட்ட அப்படின்றா. அப்போ நீங்கள் என் ஆளோடதில்ல, அதனால நான் நல்ல மார்க் தாண்டி எடுப்பேன் அப்படின்றீங்க. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீ நடத்து அப்படின்றாங்க. ஸோ இப்படியே ஒரு 2 months கழிச்சு பார்க்கலாம். நீங்கள் கேஷுவலாக ஜேகேவோட கேபினை தாண்டி போகிற மாதிரி இருக்குது. அதாவது ஸ்டாஃப் ரூம் தாண்டி போகிறீங்க. போகும்போது பார்த்தா ஜேகே மட்டும் தனியாக கேபினில் உட்காந்து பேப்பர்ஸ் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ நீங்கள் அவர்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, சரி இதுதான் கரெக்டான டைம், நம்ம போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளாஸுக்கு போயிட்டு உங்கள் மேக்ஸ் புக்கு எடுத்துகிட்டு டவுட் கேட்கலான்ற மாதிரி போகிறீங்க. ஸோ நீங்கள் தான் எக்ஸ்கியூஸ் மீ சார் கமின் அப்படின்றாரு. நீங்கள் அது வந்து சார் எனக்கு வந்து ஒரு சம்மில் டவுட் இருக்குது சார் அப்படின்றீங்க. அப்போ ஜேகே டவுட்டா கூட நான் க்ளியர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போய் ஜேகேவோட பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அவர் உட்காந்து கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பக்கத்தில் போய் நின்றுட்டு அவரோட சேரில் ஒரு ஹேண்ட் வச்சுட்டு பெஞ்சில் ஒரு ஹேண்ட் வச்சு நீங்கள் சார் இந்த சம் தான் சார் எனக்கு வந்து கொஞ்சம் புரிய மாட்டேங்குது அப்படின்றீங்க. அப்போ ஜேகே உங்களவே பார்க்குறாரு. நீங்கள் ஆனால் புக்கை தான் பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஜேகேயை பார்க்குறீங்க. அப்போ ஜேகே புக்கை பார்க்குறாரு. ஸோ அப்போ ஜேகே வயன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
எந்திக்கிறாரு. எந்திரிச்சு போய் ஸ்டாஃப் ரூமுடைய டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறாரு. நீங்கள் சார் எதுக்கு டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க? உனக்கு தான் சொல்லி தரணும்ல வயன், அது எப்படி நான் டோரை ஓப்பன் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்றாரு. உங்களுக்கா ஷாக்கு? ஐயோ என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே, பயமாக இருக்கே, ஐயோ டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், பயமாக இருக்குது அப்படின்றீங்க. அப்போ ஜேகே, நீங்கள் அந்த பெஞ்சுக்கு இப்போ ஃப்ரண்டில் வந்து நிற்பீங்க. ஸோ அப்படியே ஜேகே உங்கள் 2 சைடும் ஹேண்டை வச்சு பிடிச்சிட்டு உங்களை அப்படியே க்ளோஸாக பார்க்குறாரு. நீங்களும் ஜேகே ஐஸாகவே பார்க்குறீங்க. அப்போ ஜேகே, நீ என் பின்னாடி கொஞ்சம் சுற்றுற மாதிரி தோணுது அப்படின்றாரு. நீங்கள் ஷாக்கு, என்னது தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அப்போ ஜேகே, சொல்லு என்ன நடக்குது, லவ் பண்ணுறியா அப்படின்றாரு. நீங்கள் அது வந்து சார் அது அப்படின்னு திணறீங்க. அப்போ ஜேகே உங்களை கிஸ் பண்ணலான்னு வராரு. அப்போ நீங்கள், ஆமாம் சார் நான் உங்களை லவ் பண்ணுறேன், ஆமாம் சார் நான் உங்களை லவ் பண்ணுறேன் சார், சார் 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 யார்ட்டும் சொல்லாதீங்க சார், சார் வீட்டில் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம் சார், நீங்கள் நோ சொன்னால் நானும் நோன்னு ஒத்துக்கிறேன் சார் அப்படின்னு நீங்கள் உட்காந்து அழுகிற மாதிரி போகிறீங்க. ஜேகே உடனே ஏன் இவ்வளோ பதற அப்படின்றாரு. சார் சார் சாரி சார், இனிமேலும் உங்கள்கிட்ட அப்படி பண்ண மாட்டேன் சார், சார் சார் சாரி சார் அப்படின்னு நீங்கள் ஜேகே சட்டையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே, அப்போ நீ என்ன லவ் பண்ணுற? நினச்சேன், என்னை சுற்றி நீ வரும்போதே நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு ஜேகே ஷர்ட்டை பிடிச்சி பச்சக்குன்னு ஒரு கிஸ் அடிச்சிட்டிங்க. ஜேகே இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஓ மை காட், இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கே ஷாக்கு. கிஸ் அடிச்சுட்டு தான் யோசிக்கிறீங்க. ஜேகே உங்களை அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு சரியான பயம். சார் சார் அடிச்சிடாதீங்க சார், சரிண்ணா சார், சாரி சார், சார் தெரியாமல் கிஸ் பண்ணுவீங்களா அப்படின்றாரு. உங்களுக்கா பயம். சார் சார் சாரி சார், சார் இப்படிலாம் பண்ண மாட்டேன் சார், சார் நான் போகிறேன் சார், சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி அவர் கையை எடுத்துகிட்டு போக பார்க்குறீங்க. டக்குன்னு பிடிச்சி இழுத்து வச்சு உங்களை அந்த பெஞ்ச் மேலே தூக்கி உட்கார வச்சிடுறாரு. நீங்கள் என்னடா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜேகேவை பார்க்க, ஜேகேவும் நீங்களும் ஒரு 2 minutes ஐ கான்டாக்டில் இருக்கீங்க. ஸோ ஐ கான்டாக்ட் முடிஞ்சு ஜேகே பார்த்தா அவர் உங்களை நல்லா இழுத்து வச்சு நல்ல ஒரு லிப் லாக் அடிக்கிறாரு. செம்மையான கிஸ், ரொம்ப டீப்பாக போகுது. அவரோட ஹேண்ட்ஸ் உங்கள் பாடி ஃபுல்லாக ரோம் ஆகுது. ஸோ அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் அப்படின்றதுனால ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். போக போக நல்ல நல்ல ஸ்டோரிஸ்லாம் கொண்டு வரேன். எனிவேஸ் தேங்க்யூ. நிறையா வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும், நிறைய ஸ்டோரிஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பை பாய்.